வணக்கம். செல்வகுமாரின் 2025 ஜனவரி 16 மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கடந்த 24 மணி நேர மழை பொழிவை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்தது போலவே தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து 13 சென்டிமீட்டர் மழை, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு 12 சென்டிமீட்டர், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி 11 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 9 சென்டிமீட்டர். மேலும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி AWS 2 சென்டிமீட்டர், பரமக்குடி மற்றும் பாபநாசம் திருநெல்வேலி 1 சென்டிமீட்டர். இந்த 1 சென்டிமீட்டருக்கு மேல் கூட டெல்டாவில் வேதாரண்யம் பகுதிகளில் பொழிந்திருக்கிறது. ஆனால் அது மழைமானி உள்ள இடத்தில் பொழியவில்லை. இப்படி மழைமானி இல்லாத இடங்களில் நேற்றைக்கு மழை பொழிந்தது. அதாவது அதிகாரப்பூர்வ மழைமானி இல்லாத இடங்களில். தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா, காற்று சுழற்சி குமரி கடலுக்கு தெற்கே மாலத்தீவு நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இரு காற்று இணைவை கடற்பகுதிகளில் மட்டுமே ஏற்படுத்துகிறது. அதாவது இலங்கைக்கு தெற்கே குளிர்காற்று இலங்கையில் நுழைகிறது. வடக்கு மற்றும் அதாவது வடகிழக்கு வடக்கு குளிர்காற்று தமிழ்நாட்டின் கடலோரம் வழியாக பயணிக்கிறது. தமிழ்நாட்டின் ஊடாக பயணிப்பது வட இந்திய குளிரலை மட்டுமே. ஆக கிழக்கு வடகிழக்கு காற்று எல்லாமே இலங்கை வழியாக பயணிக்கிறது. ஒற்றை குளிர்காற்று தமிழ்நாட்டின் வடக்கு வடகிழக்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை கிட்டத்தட்ட தரைப்பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று தான் தமிழ்நாட்டில் வருகிறது. இதனால் வரக்கூடிய 2 நாட்களுக்கு கடும் குளிர் தான், மழைக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை வெயில் வந்த பிறகு மேகமூட்டங்கள் உருவாகலாமே தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த மழைப்பொழிவு, அடுத்த நிகழ்வு நெருங்கி வருகிறது, மிக வேகமாக நெருங்கி வருகிறது. 18ஆம் தேதி இரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கும், அதில் மாற்றம் இல்லை. அதாவது சனிக்கிழமை, நாளைய மறுதினம், அதாவது இன்றைக்கு 16, நாளை 17, நாளைய மறுதினம் 18ஆம் தேதி சனிக்கிழமை இரவு மழைப்பொழிவை தொடக்கம். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் நாளை ஒரு 24 மணி நேரம், அதில் ஒரு 12 மணி நேரம் தான், எல்லாம் சேர்த்து ஒரு 40 மணி நேரங்குள்ளே தான் இருக்குது அடுத்த மழைப்பொழிவு தொடக்குவதற்கு. ஆக சனிக்கிழமை மாலை அல்லது இரவு தொடங்கும் மழை ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி கனமழை பொழிவை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக கடலோரம் கனமழை பொழிவு உண்டு. உள்ளே போக போக மிதமானது முதல் சற்று கனமழை பொழிவு இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வரைக்கும் லேசான மிதமான மழைப்பொழிவு. அதையும் தாண்டி கர்நாடக பகுதி கூட மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. எப்படி கடந்த சுற்று மழைப்பொழிவு தூறல் நனைக்கும் மழை கிருஷ்ணகிரி வரைக்கும் கொடுத்தது, அதே போல பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் போன்ற கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கு கொடுத்ததோ அதே போல இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பொழிவு தெரிகிறது வரக்கூடிய 19-20 தேதிகளில். 19-20 மழை கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடகாவுக்குள்ளும் பொழிய வாய்ப்பு இருக்கிறது. லேசாக மிதமாக அங்கே கடலோரம் கனமழை, டெல்டா மற்றும் தென்கடலோரம் கண்டிப்பாக கனமழை பொழிவு உண்டு. டெல்டாவின் உள்பகுதிகளில் சற்று கனமழை பொழிவு இருக்கும். அதே போல் தென் மாவட்டங்களின் உள்பகுதி நாலுமுக்கு ஊத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 15-20 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பொழியலாம். இப்போ நேற்றே 13 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. அப்போ இதை விட வலுவான நிகழ்வு தான் இது. ஆகவே வரக்கூடிய ஞாயிறு திங்கட்கிழமை நாலுமுக்கு ஊத்தில் 15 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பொழியலாம். நாலுமுக்கு ஊத்து என்பது திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட மலைப்பகுதி, மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய பகுதி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பிற மாவட்டங்களில் கண்டிப்பாக ஒரு 5-7 சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் பொழியலாம். பெரும்பாலான இடங்களில் 1-2 சென்டிமீட்டர் பொழியும். பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. 20ஆம் தேதியும் மழைப்பொழிவு தொடரும். ஞாயிறு திங்கள் 2 நாள் இந்த சுற்றின் மழை. பிறகு அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா நம்ம 29-30ஆம் தேதி எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது மிக வேகமாக வருகிறது. 27ஆம் தேதியே மழைப்பொழிவை தொடக்கலாம். எப்படி 18ஆம் தேதி இரவு மழைப்பொழிவை தொடக்குகிறதோ அதே போல் 28ஆம் தேதி அதிகாலை மழைப்பொழிவை கண்டிப்பாக தொடக்கும். 27ஆம் தேதி இரவு மழைப்பொழிவை தொடக்குவதற்கு சாதகம் இருக்குது. ஆக 18ஆம் தேதிக்கு அப்புறம் அடுத்தது 28, 18 இரவு, அது 27 இரவு, 19ஆம் தேதி 20ஆம் தேதி இந்த மழை. அடுத்த மழை 28, 29, 30ஆம் தேதி. 28, 29, 30 கூட தீவிரம் குறைந்திருக்கும். 28, 29ஆம் தேதி. ஆக இந்த மாத இறுதி நாட்களில் 30, 31 முகூர்த்த நாள், 31ஆம் தேதி கூட திருமண வைபவங்கள் இருக்கலாம். அந்த நாளில் எந்த இடையூறும் இருக்காது. ஆனால் அதற்கு முன்பே 27 இரவு மற்றும் 28, 29ஆம் தேதி மழை நாள்.
இதில் இடையில இருக்கக்கூடிய நாள்னா இடைவெளி நாள், மழை இடைவெளி நாள், மழை இல்லாத நாள். நாளை 17ஆம் தேதி இடைவெளி. நாளை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள். நாளைய மறுதினம் சனிக்கிழமை 18ஆம் தேதி மாலை வரைக்குமே பகல் நேரம் முழுவதுமே இடைவெளி தான். மேகம் சூழலாம், ஆனால் நனைப்பதற்கு வாய்ப்பில்லை. அன்றைய இரவு தான் மழை பொழிவு தொடங்கும். சனிக்கிழமையும் நீங்கள் அறுவடை செய்யலாம். ஆக நாளை வெள்ளிக்கிழமை, மறுநாள் சனிக்கிழமை 2 நாள் அறுவடை செய்யலாம். ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை மழை நாள். மீண்டும் புதன்கிழமை தூறல் சாரல் இருக்கலாம். அதாவது 19, 20, 21ஆம் தேதி தூறல் சாரல் இருக்கலாம். 19, 20 தான் மழை. 21ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தான் தெரியுது, அது பிற மாவட்டங்களுக்கு தெரியல. 21லிருந்து 26ஆம் தேதி வரை இடைவெளி. 21, 22, 23, 24, 25, 26 ஆகிய 6 நாட்கள் மழை இடைவெளி நாள், மழை இல்லாத நாள். அன்றைக்கு அந்த தேதியில் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்திடுங்கள். அடுத்தது 27 இரவிலிருந்து 28, 29 மழை நாள். 30ஆம் தேதி இருக்கலாம், ஆனால் 31ஆம் தேதி மழை இல்லை. 31ஆம் தேதி வாய்ப்பு குறைவு. 1ஆம் தேதியிலிருந்து மீண்டும் 31லிருந்து 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி 6ஆம் தேதி வரை இடைவெளி. 6ஆம் தேதி வரை இடைவெளி. மீண்டும் பிப்ரவரி 7, 8, 9 மழை வாய்ப்பு இருக்கிறது. இப்படி 10 நாட்களுக்கு ஒரு முறை பிப்ரவரியிலையும் மழை இருக்குது. பிப்ரவரி மாதத்தில் 3 சுற்றில் மழை இருக்குது. அதாவது 10 நாட்களுக்கு ஒரு முறை, தலா 2 நாள் அல்லது 3 நாள். அடுத்தது 10ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதிக்குள்ளே ஒரு 2 நாள், 20லேருந்து மாத இறுதிக்குள்ளே ஒரு 2 நாள். ஆக அந்த மாதத்தில் ஒரு 6 நாள் மழை நாள் தெரிகிறது பிப்ரவரியில். அடுத்தபடியாக மார்ச் ஏப்ரல்லையும் மழை இருக்குது. மார்ச் ஏப்ரல் மே கண்டிப்பாக இருக்கும். கடல் மட்டும் இப்போ சாதகமாக இருக்குது. வளிமண்டலம் இடையூறாக இருக்கிற காரணத்தினால தான் மழை பொழிவிற்கு எட்டி பிடித்து மழை பொழிவை கொடுக்குறதுல போராட்டம். அப்படி இருந்தும் கூட நாகப்பட்டினம் மாவட்டம், வேதாரண்ய பகுதி, திருநெல்வேலி மாவட்ட பகுதி, இதெல்லாம் ராமநாதபுரம் கடலோரெல்லாம் மழை இருந்தாலும் வளிமண்டலம் சாதகமாக அமையக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே. நல்ல மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு சூரியன் நிலநடுக்கோட்டுக்கு வரும். பிறகு படிப்படியாக வடக்கே வந்துவிடும் என்பதனால் முற்றிலுமாக குளிர் விலகிவிடும், வளிமண்டலம் சாதகமாகிவிடும். மார்ச் ஏப்ரல் மே கூடுதல் மழை இருக்குது. ஏப்ரல் மே கண்டிப்பாக 2 வலுவான நிகழ்வுகள் இருக்குது. தலா ஒரு நிகழ்வு, மாதத்திற்கு ஒரு நிகழ்வு இருக்கிறது. கோடையில் சராசரிக்கு குறைவானவோ அல்லது சராசரி வெயில் இருக்கும். பெரும்பாலான நாட்கள் சராசரி வெயில் இருக்கும். வெயிலை விட இந்த அனல் காற்றை விட புழுக்கம் அதிகமாக இருக்குது. இந்த ஆண்டு கோடையில் மழை பொழிவு மாதத்திற்கு 4 நாள் கனமழை பொழிவு நாட்கள் இருக்கிறது. ஏப்ரல் 4 நாள், மேல 4 நாள். பிற நாட்களும் சிறு சிறு மழைகளும் இருக்கிறது அந்த மாதத்தில் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வானிலை அறிந்து விவசாயம் செய்திடுங்கள். இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள். வானிலை அனைத்திற்கும் அடிப்படை, அனைத்து பணிக்கும் என்பதை உணர்ந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திடுங்கள். நன்றி.